ഹായ് നമ്മുടെ വീഡിയോ ആരംഭിക്കാൻ പോകുന്ന കോയമ്പത്തൂരിൽ നിന്നാണ് ശ്രീറാം ഡയറി എക്യുപ്മെൻറ്റ്സ് ആ കമ്പനിയാണ് നമ്മൾ പരിചയപ്പെടാൻ പോകുന്നത്. അപ്പോൾ അവിടെ നിങ്ങളെ കാത്ത് ഒരുപാട് വിശേഷങ്ങളുണ്ട് മക്കളെ. കാരണം എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ നിങ്ങളെന്ന് വെച്ചാൽ എല്ലാവരെയും കാത്തല്ല കേട്ടോ. ഡയറി ഫാമുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് ബൈ പ്രോഡക്ട്സുകളൊക്കെ ഉണ്ടാക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നവർക്ക് നല്ല കുറച്ച് എക്യുപ്മെൻറ്റ്സ് ആണ് നമ്മൾ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത്. അപ്പോൾ നല്ല തകർപ്പൻ ഒരു കമ്പനിയാണ്. നമ്മൾ അതിനകത്തേക്ക് കയറാൻ പോകണം, അവിടുത്തെ വിശേഷങ്ങളൊക്കെ കാണിക്കാൻ പോവാണ്. இது என்ன கம்பெனி சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா பால் கறவை மிஷின், மில்கிங் மிஷின் மேனுஃபேக்சர். மெயின்லி நம்ம அது மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சாப் கட்டர், ப்ரஷ் கட்டர், கவு மேட்டு, ப்ரஷ்ஷு, ஃபேனு, அப்புறம் கேர்டு சர்னரு, பல்வரேசரு, ஃபீடு மிக்சரு, அப்புறம் அனலைசரு, மில்க் கேன்ஸு, சாப் கட்டர்னு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 ஐட்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ ஒரு டெய்ரி ஃபார்முக்கு எதுன்னு தேவையோ அதெல்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு மாட்டு பண்ணை தொடங்குறதா இருந்தால் நம்மகிட்ட எல்லா சாதனமும் நம்மகிட்ட இருக்குது, எல்லா மிஷினரியும். சரி, இது எல்லாம் என்ன? இது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறது, கேர்டு சர்னர். ஓஹோ, தயிர் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது பண்ணிக்கலாம். நம்ம பை ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறது மூலம் நம்ம பால் கறந்தாச்சு, பாலுலேருந்து தயிர் பண்ணி, தயிர்லேருந்து வெண்ணெய், நெய், கீ, பட்டர் எடுக்கிற மாதிரி அந்த மிஷினரி. அது ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அப்போ வேரியண்ட் உள்ள மாடல் இவ்வளோ உண்டு. அப்போ சிறுசாக வீட்டுக்கு பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆமாம், ஒரு வீட்டில் வந்து ஒரு கேர்டு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அதாவது குறைவாக நீங்கள் 200 ml மேக்ஸிமம் 5 லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான டிஃப்ரெண்ட் ஒரு மாடல் தான் இதெல்லாம். ഓ, നിങ്ങൾക്ക് ഡയറി ഫാമുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടൊരു ബിസിനസ് ചെയ്യാൻ ആഗ്രഹമുണ്ട്, കുറച്ച് നെയ്യൊക്കെ എടുക്കണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, തൈര് ഉണ്ടാക്കിയിട്ട് അങ്ങനെയൊക്കെ അതിനെല്ലാ മിഷനറീസ് എല്ലാം തന്നെ ഇവിടെ. இது வந்து கறந்த பாலிலிருந்து க்ரீம் எடுக்கிறது, ஃப்ரெஷ் க்ரீம். ஓ அப்படியா? ஆமா, அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பண்றதுக்கு வை மிஷின் இது எல்லாமே கறந்த பால்லேருந்து. அது வந்து பால் எடுத்து தயிர் எடுத்து வெண்ணெய் எடுக்கிறது. இது கறந்த பால்லேருந்து க்ரீம் எடுக்கிறது, மில்க் அதுக்கு எடுத்து திரும்பி அந்த மில்க்லேருந்து ரோஸ் மில்க்கு, பாதாம் கீரை அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ரோஸ் மில்க் பண்ணலாம், பாதாம் கீரை பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம். பன்னீர் பிரஸ் மிஷின் அந்த மாதிரி பன்னீர் பண்றதுக்கு ஆமா, அந்த சம்பந்தமான இந்த மிஷின் தான் இது. கேர்டு சர்னர், ക്രീം സെപ്പറേറ്റർ, പനീർ പ്രസ് മെഷീൻ. സോ അത് எல்லாமே ഇതിൽ இருக்குது. ഓക്കെ, അതായത് നിങ്ങൾ കറന്ന പാൽ എടുക്കുന്ന ഉടനെ തന്നെ നിങ്ങൾക്ക് ക്രീം സെപ്പറേറ്റ് ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ അതിനുള്ള ഒരു മെഷീനാണ്. அது வந்து ஒரு 50 லிட்டர், அப்புறம் 150 லிட்டர், 300 லிட்டர். ஸோ அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் சாதனம் தான் அது. ஓகே ஓகே, இது என்ன? இதுவும் வந்து തൈരിലെന്ത് വെണ്ണ എടുക്കുന്നത്. ഡബിൾ ബ്ലെൻഡർ വരും അതിൽ. ഓക്കെ, അതായത് നമ്മൾ പണ്ട് തൈര് കടഞ്ഞുകൊണ്ടിരുന്ന സാധനം. இது ஒரு 70 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரு பெரிய எடுக்கிறாங்க அந்த மாதிரினா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு எவ்வளவு ரேட் வருது? இது ஒரு 7500 ரூபாய் அந்த மாதிரில இருக்குது. ஓ, அந்த அவ்வளவு ரேட்ல நமக்கு வந்து கிடைக்கும். இருக்கு 3500 ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் உண்டு. இது வந்து 7500 அந்த மாதிரிலாம் வரும். அப்போ அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்துடுறோம், அப்போ அந்த வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுலேருந்து பைப் ப்ராடக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகே ஓகே, இன்னும் என்ன எல்லாம் இது? அப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி பல்வரேசர், இது வந்து மாட்டு பண்ணைக்கு வந்து தீவனம் பொடிக்கிற மிஷின் சொல்லுவோம்ல. அது வந்து அரிசி, கோதுமை, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அந்த மாதிரி அரைக்கக்கூடிய மிஷின். நம்ம வந்து மாட்டு தீவனத்துக்கு ஓனா வந்து தீவனம் வந்து பண்ணி கொடுக்குறது. നമ്മുടെ പശുവിനുള്ള ആഹാരം നമുക്ക് വേണമെങ്കിൽ ഇതിലൂടെ അരച്ചെടുത്ത് കൊടുക്കാൻ അതിന് വേണ്ടിയിട്ടുള്ളത്. ஆமாம், ஸோ அந்த மிஷினு. இப்போ இது பின்னே பார்த்தா ஃபீடு மிக்சர். ஃபீடு மிக்சர் ஆனது. ஃபீடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அரைச்ச மாவை ஒரு வகையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்ல, ஸோ அதுக்கான இந்த மிஷின். இது ப்ரஷ், ஆட்டோமேட்டிக் வந்து இந்த ப்ரஷ். அப்போ இது எதுக்காக? இது வந்து மாடு வந்து எங்கேயாவது பார்த்து அந்த கம்பத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து அரிக்கும்ல, பின்ன அது வேஸ்டான ரோமம், அப்புறம் வந்து அந்த உண்ணி, ஈ, அந்த மாதிரி கொசு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது க்ளீன் செஞ்சுக்கும். அதுக்கான இது எப்படி பண்ண? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 360 டிகிரி அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மாடு ஹாப்பியாக இருக்கும்ல, ஹாப்பியாக இருந்தாலே நமக்கு வந்து மில்க் ஹீல்ட் அதிகமாக இருக்கும். അതായത് നമ്മുടെ പശുക്കൾക്ക് നല്ല സുഖം തരുന്ന ഒരു ബ്രഷാണിത്. അതായത് നമ്മുടെ ഫാമിൻ്റെ എവിടെയെങ്കിലും ഒക്കെ ഒരു ഓപ്പൺ പ്ലേസിൽ ഇവനെ സ്ഥാപിച്ചു വെച്ചാൽ മതി. ഇതിലൊരു സെൻസറുണ്ട്. ഇതിനകത്തേക്ക് പശു വരുന്ന സമയത്ത് ഇതിനടുത്തേക്ക് പശു വരുന്ന സമയത്ത് ഇത് തന്നെ സെൻസ് ചെയ്തിട്ട് ഇത് റൊട്ടേറ്റ് ചെയ്ത് തുടങ്ങും. അപ്പോൾ പശുക്കൾക്ക് ദേഹം ചൊറിയാനും അതുപോലെ ദേഹത്തെ ചെളി കളയാൻ പറ്റില്ല, പക്ഷെ അവർക്ക് ഒരു ഹാപ്പി ആയിട്ടിരിക്കാൻ പറ്റുന്ന ഒരു നല്ല മസാജറാണ് ഈ കാണുന്നത്. ഇതാണ് മിൽക്കിംഗ് മെഷീൻ. ഇവിടെ ഒരു പശു മുതൽ 100 പശുക്കൾ വരെ കറക്കാനുള്ള മിൽക്കിംഗ് മെഷീൻ ഇവിടെ അവൈലബിൾ ആണ്. ഇത് ഓൺ മാനുഫാക്ചറിങ് ആണ്. സർവീസ് അവൈലബിൾ ഉണ്ട്. സ്പോട്ട് സർവീസും
നമ്മുടെ ടെക്നീഷ്യൻ നേരിട്ട് വന്നിട്ട് നിങ്ങൾക്ക് സർവീസ് ചെയ്തു തരും. അല്ല നിങ്ങൾ ഇവിടെ ഈ ഭാഗത്ത് വരുന്നുണ്ട്, ഇവിടെ കമ്പനിയിൽ നേരിട്ട് കൊണ്ടുവന്ന് കൊടുത്താലും ഇവിടെ വന്നിട്ടും സർവീസ് ചെയ്തു തരും. അത് മാത്രമല്ലാണ്ട് ഇവിടെ വാങ്ങുന്ന മെഷീനിന് മാത്രം സർവീസ് ഇല്ല. പുറത്ത് നിങ്ങൾ എവിടെ മിൽക്കിംഗ് മെഷീൻ വാങ്ങിയാലും ഇവിടെ കൊണ്ടുവന്നാൽ സർവീസ് ചെയ്തു തരും. ഇതാണ് സ്മോൾ മിൽക്കിംഗ് മെഷീൻ. ഈ മെഷീൻ വന്നിട്ട് 1 മുതൽ 5 പശുക്കൾ വരെ കറക്കാനുള്ള കപ്പാസിറ്റിയുള്ള മെഷീനാണ്. ഇത് വന്നിട്ട് കറണ്ടിൽ ഉപയോഗിക്കാം. കറണ്ട് ഇല്ലാത്ത സമയത്തിൽ UPS കണക്ട് ചെയ്യാം. UPS വന്നിട്ട് 1500 വാട്ട്സ് കപ്പാസിറ്റിയിൽ ഉണ്ടാകണം. അങ്ങനെ ഉണ്ടായാലേ കറണ്ടിൽ കറക്കാൻ പറ്റുള്ളൂ. 1 മുതൽ 1, 2, 3 അങ്ങനെ ഉള്ള പശുക്കൾ 5 പശുക്കൾ വരെ കറക്കാനുള്ള കപ്പാസിറ്റിയുള്ള സ്മാൾ മിൽക്കിംഗ് മെഷീനാണ്. ഇത് എത്ര പ്രൈസ് വരുന്നത് ഇതിന്? ഇത് വന്നിട്ട് 27,000 ആണ്. രണ്ടുകൂടെ ചേർത്ത്? ഇതും ഈ ക്യാനും കൂടി സെറ്റായിട്ട് വരും 27,000 ആണ്. അപ്പോൾ അതിന് വാറണ്ടി ഉള്ളൂ വരും? വാറണ്ടി വന്നിട്ട് മോട്ടറിന് മാത്രമാണ് വാറണ്ടി. അത് 1 ഇയർ വാറണ്ടി ഉണ്ട്. ഇതാണ് മിനി മിൽക്കിംഗ് മെഷീൻ. ഇത് വന്നിട്ട് 1 മുതൽ 10, 12 പശുക്കൾ വരെ കറക്കാനുള്ള കപ്പാസിറ്റിയാണ്. ഇതും കറണ്ടിലാണ് ഉപയോഗിക്കേണ്ടത്. കറണ്ട് അല്ലാത്ത സമയത്ത് UPS കണക്ട് ചെയ്യാം. നമ്മൾ നേരത്തെ കണ്ട പോലെ സ്മാൾ മിൽക്കിംഗ് മെഷീനിന് എങ്ങനെ UPS കപ്പാസിറ്റി 1500 വാട്ട്സ് വേണോ ഇതിനും അതിന് ആവശ്യമുണ്ട്. അതേപോലെ ആ 10, 12 പശുക്കളുള്ള കപ്പാസിറ്റിയിൽ ഉള്ള മെഷീനാണ് ഇത്. സെയിം അതേ മെഷീനാണ്, പക്ഷേ അത് കറണ്ടിൽ, ഇത് പെട്രോൾ എഞ്ചിനിൽ ഉപയോഗിക്കുന്ന പോലെ മെഷീനാണ്. ഈ മിനി മിൽക്കിംഗ് മെഷീൻ്റെ പ്രൈസ് വന്നിട്ട് 32,000 ആണ്. ഇതാണ് അതിൻ്റെ അടുത്ത സ്റ്റേജുള്ള മെഷീനാണ്. ഇത് 1 മുതൽ 10, 30 പശുക്കൾ വരെ കറക്കാനുള്ള കപ്പാസിറ്റി ഉള്ള മെഷീനാണ്. ഇത് മോട്ടറിലും ഉപയോഗിക്കാം, പെട്രോൾ എഞ്ചിനിലും ഉപയോഗിക്കാം, കറണ്ടിലും പെട്രോളിലും ഉപയോഗിക്കാം. ഡബിൾ ബക്കറ്റ് കപ്പാസിറ്റി ആണ്. നേരത്തെ കണ്ട മെഷീനിൽ സിംഗിൾ ബക്കറ്റ് ആണ് ഉപയോഗിക്കേണ്ടത്. ഇത് 50 പശുക്കളുടെ മേലെ പോകുമ്പോൾ അതിൽ ഉപയോഗിക്കാനുള്ള മെഷീനാണ്. വലിയ ഫാമുകൾക്ക് അല്ലേ? അതെ, പശുക്കളുടെ ക്വാണ്ടിറ്റി അനുസരിച്ച് വാങ്ങാനുള്ള മെഷീനാണ്. ഇത് 50 പശുക്കളുടെ മേലെ ഉപയോഗിക്കാനുള്ള മെഷീനാണ്. 8 ബക്കറ്റ് കപ്പാസിറ്റി ഉള്ള മെഷീനാണ്. നമ്മൾ പശുക്കൾ അങ്ങനെ കൂടുതലാക്കിയിട്ടേ പോകുമ്പോൾ ബക്കറ്റിൻ്റെ ക്വാണ്ടിറ്റിയും അങ്ങനെ നമ്മൾ എക്സ്ട്രാ വാങ്ങിച്ച് ഉപയോഗിക്കാം. 8 ബക്കറ്റ് വരെ കണക്ട് ചെയ്യാൻ പറ്റും അല്ലേ ഒരേ സമയത്ത്? അതെ. ഈ മെഷീൻ ഒരേ സമയത്തിൽ 5 പശുക്കൾ കറക്കാൻ പറ്റുന്ന മെഷീനാണ്. ഗോശാലയ്ക്ക് ആവശ്യപ്പെട്ട എല്ലാ സാധനങ്ങളും ശ്രീം ഡെയറി എക്യുപ്മെൻറ്റ്സിൽ അവൈലബിൾ ആണ്. ഇത് മാത്രമല്ല, മിൽക്ക് സ്റ്റോറേജ് ചെയ്ത് വെക്കുന്ന ക്യാൻസ് 5 ലിറ്റർ തൊട്ട് 40 ലിറ്റർ വരെ സ്റ്റോറേജ് ചെയ്യുന്ന വെക്കുന്ന PVCയിലും அலுமினியத்திலும் SS-லும் எல்லா கேனும் ഇവിടെ അവൈലബിൾ ആണ്. இது வந்து டைரி ஃபேன்னு சொல்லுவாங்க. அதாவது பசுக்களோட கொட்டைகளை மாட்டு ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்போ வந்து ட்ரை ஆகும். அதாவது நம்ம வந்து சப்போ மழை காலத்தில் நச நசன்னு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து சீக்கிரம் வந்து இந்த ஃபேன் பூரா ட்ரை ஆகும். ரெண்டாவது அந்த உண்ணி அந்த மாதிரி இருக்குல்ல, உண்ணி கொசு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கிளீன் செஞ்சோம். பின்ன வேஸ்டான ரோமம் உண்டு இல்லை, ஹேர், அது எல்லாமே இது உங்களுக்கு அதுவா நல்ல பவர்ல கிளீன் ஆயிடும். ஓ அப்படியே. அந்த மாதிரி ஒண்ணு வச்சா போதுமா? ஒரு ஃபார்ம்ல ஒரு 100 அடிக்கு ஒரு வச்சா போதும். ஒரு 100 எபோவ் கவுல இருந்தா இந்த மாதிரி ஃபேன் எவ்வளவு வேணும்? ஒரு 2 எண்ணம் இல்ல ஒரு 4 எண்ணம். அவங்க அந்த அமைப்பை பொறுத்து மாறும். நம்மளோட ஷெட்டோட அமைப்பு உண்டுல்ல, அதை பொறுத்து நம்ம அது இந்த ஃபேன் இது எங்க இது பிளேஸ் பண்ணோம்? ஷெட்டோட சைடுல நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைங்களா ஷெட்டோட அப்படியே நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மோட்டர் அப்போ எங்க வருது? பைக்ல வந்து உள்ள வருது கீழே. இப்படி வரும். இந்த பின்னாடி வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். ஸோ அப்போ வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ற அந்த ஹோல் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் ஒரு பட்டை கொடுத்து அதுல நம்மளே கஸ்டமைஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எந்த சைட்ல வேணாலும் நம்ம இதை ஃபிக்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இந்த இதெல்லாம். ஸோ அது எங்க வேணாலும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பசுக்கு வந்து தொழுவம் வாஷ் பண்றது, ஆடு குளிப்பாட்டுறது, பின்ன தொழுவம் கிளீன் பண்றது, தர வாஷ் பண்றது, அப்படி வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை நம்ம கிளீன் பண்றது. ஸோ அப்போ பண்றப்போ வந்து கிளீன் பண்றது எவரி மாடை நம்ம குளிக்க வைக்கிறது இல்லை, அப்போ கிளீன் பண்றது. அப்போ சாணம் வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் அது கிளீன் ஆயிடும். பின்ன வந்து தரையில சாணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது, டஸ்ட் எதாவது இருக்குது, அது வந்து ப்ரெஷரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது என்னது? இது வந்து ப்ரஷ் கட் ட்ராலி. ஓகே ஓகே. இதை நம்ம புல்லு கட் பண்றோம்ல, ப்ரஷ் கட் அந்த மாதிரி வந்து ட்ராலி டைப்ல வருது. ஓகே ஓகே. அப்படி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இது ஃபார்முக்கு தான், ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
பின்ன ஹைவேஸில் நம்ம வந்து நிறைய இடத்துல இது மல்டி பர்பஸ் ஆகும். ஓகே. அட்டாச்மெண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் மற்ற எல்லா சாதாரணமாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இந்த சாணி எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கான ஆமாம், டங்கு எடுத்துகிட்டு இது வந்து பிவிசியில் வரும். ஈஸி, வெயிட்லெஸ்ஸு. நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கும். அப்போ இது உடையிறதுக்கு சான்ஸ் உடையிறது அது ஏன்னா நம்ம வந்து சாணி பின்ன வந்து நம்ம அந்த புல்லு கட் பண்ணி கொண்டு போகிறதுனால ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸு. மற்ற இதில் எம்எஸ்ல எடுத்துகிட்டு போனால் அது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் கொஞ்சம் கொண்டு போகிறது எடுத்துகிட்டு போகிறது ஈஸி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, இதனால ஈஸியாக இருக்கும். அதான் நான் கேட்டேன், இது உடையாது, இது நல்லா ஸ்ட்ராங்கு தான். பின்ன வந்து மல்டி பர்பஸ் நம்ம வந்து ஸ்டோன் மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. ஓகே. நம்ம ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இது எல்லா மிஷின் பார்த்தீங்கன்னா சாப் கட்டர். நம்ம ஃபார்முக்கு மாட்டுக்கு வந்து சின்ன சின்ன புல்லை கட் பண்ணி போடுறதுக்கான இது எல்லாமே சாப் கட்டர் தான். ஒரு இது மாதிரி சின்ன வந்து ஒரு 10 பஸ் 5 பஸ் கட் பண்ணுற மாதிரி உள்ள சாப் கட்டரு, அந்த மாதிரி இந்த மாதிரி சாப் கட்டர் இது எல்லாமே இது எல்லா கெப்பாசிட்டியும் 1 மணி நேரத்துக்கு 250 கிலோ 450 கிலோ 1 டன் 2 டன் அந்த மாதிரி கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த மிஷின்லாம் வேரி ஆகும். ஸோ எங்கள்கிட்ட எத்தனை அனிமல் எத்தனை பசு இருக்கோ அதை பொறுத்து இந்த சாப் கட்டர் வந்து வேரி ஆகும். அப்புறமேட்டு என்னன்னா மாட்டுக்கோட கீழே ஃப்ளோரில் போட்டோம். அப்போ வந்து ஏதோ அந்த மடியில் உள்ள அந்த அகடில் அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராமல் அந்த கீழே அந்த முழங்கால் எதுவும் அடிபடாமல் இருக்கிறதுக்காக மேட்டு போடுவோம். இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது? இது ஸ்கொயர் மீட்டர் இல்லை, இது ஒரு ஷீட்டாக தான் வரும். 6க்கு 4 சைஸ் 7க்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அது ஒரு 2200 ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட உண்டு. ஓகே. இது எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணலாம்? இது எத்தனை இது லைஃப் எவ்வளோ? லைஃப் வந்து இது ஒரு 5லேருந்து 10 வருஷம். நீங்கள் எடுக்கக்கூடிய குவாலிட்டியை பொறுத்து மாறும். நீங்கள் விலை குறைவாக எடுத்தால் அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் வரும். கொஞ்சம் நல்லா வெர்ஜின் ரப்பர் மாதிரி நம்ம வந்து மிக்ஸிங்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 இயர்லேருந்து 10 இயர் வரைக்கும் இது வரும். அப்போ அது கொஞ்சம் கூடுதல் விலை வரும். ஓகே, காஸ்ட்டு வரும். சார் இப்போ இந்த மிஷினோட சர்வீஸ் எல்லாம் என்ன பண்ணுறது சார்? மிஷின் நம்மகிட்ட கொடுத்த மிஷின் நம்ம ஸ்பாட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்போம். இல்லைங்களா வேறு எங்கேயாவது எடுத்த மிஷின் இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த மிஷின் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே சர்வீசிங் இருக்குது மிஷினோட. நம்ம சர்வீஸ் இங்கே கொண்டு வந்தாலும் பண்ணி கொடுப்போம். அதே சமயத்தில் நீங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம். எங்களோட லேபர் சார்ஜஸ் மட்டும் வரும். எந்த மிஷின் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த சாப் கட்டரு, பால் கறக்கிற மிஷின், ப்ரஷ் கட்டர், ஏது மிஷின், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் எந்த சாதனமாக இருந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வருது? இது நம்ம கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் பீலமேடுலேருந்து கோபால் நாயுடு ஸ்கூல் பக்கத்தா அப்படி. ஓகே. அது வந்து ராஜகோபால் லேஅவுட். நம்ம கம்பெனி நேம் ஸ்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் பீலமேடு. நீங்க இதை எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 23 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட இது வந்து நாங்க இந்த லொகேட் பண்ணி ஒரு 16 வருஷமா இந்த இடத்துல இருக்கோம். நீங்க கேரளாவில் எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து கண்ணூர், தலச்சேரி, மானந்தவாடி, வயநாடு அங்கே எல்லாமே நம்ம கஸ்டமர் நிறைய உண்டு. அது இல்லாமல் நம்ம கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், தக்கலை அந்த இடத்துலையும் நம்ம நிறையா இங்கேருந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே வேணாலும் சப்ளை பண்ணுவேன், எங்கே வாங்கினாலும் எங்களுக்கு சப்ளை பண்ணுவோம், எதுவும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. மிஷினை நாங்கள் வந்து பார்சலில் போட்டு விட்ருவோம். அதை எடுத்து வச்சுட்டு நம்மள்ட்ட சொன்னாங்கன்னா அடுத்த நாள் போயிட்டு நாங்கள் ஃபிட் பண்ணி டெமோ காமிச்சு കൊടുക്കും. ഓക്കെ ഫ്രണ്ട്സ്, ഡയറി എക്യുപ്മെൻറ്റ്സിൻ്റെ ഒരു കംപ്ലീറ്റ് സൊല്യൂഷനാണ് നമ്മൾ പരിചയപ്പെട്ടത്. അത്തരത്തിലുള്ളൊരു കമ്പനിയാണ് നമ്മൾ കണ്ടത്. അപ്പോൾ അവർ മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന എന്താ പറയുക കുറേ പ്രോഡക്ട്സുകളൊക്കെ നമ്മൾ പരിചയപ്പെട്ടു. അതിനൊപ്പം തന്നെ അവരിവിടെ തന്നെ സെയിൽ ചെയ്യുന്ന നിങ്ങൾക്കൊരു ബിസിനസ് ചെയ്യാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ അത്തരത്തിലുള്ള സംഗതികളും പരിചയപ്പെട്ടു. പിന്നെ നിങ്ങളുടെ എന്താ പറയുക ഡയറി ഫാമിലുള്ള ഏതെങ്കിലും എക്യുപ്മെൻറ്റ്സിനൊക്കെ കംപ്ലയിൻസ് വന്നു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്കത് സർവീസ് ചെയ്തെടുക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ വളരെ എന്താ പറയുക അടിപൊളിയായിട്ട് സർവീസ് ചെയ്ത് കൊണ്ടുപോകാൻ കഴിയും. അതിനുള്ള സംവിധാനങ്ങളും ഇവിടെ ഉണ്ട്. അങ്ങനെ എല്ലാ എക്യുപ്മെൻറ്റ്സുകളും ഇവർ സർവീസ് ചെയ്ത് നൽകുന്നതാണ്. അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ് നമ്മൾ പങ്കുവച്ചത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ വീഡിയോ വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇതുപോലുള്ള നല്ല കാഴ്ചകളൊക്കെ ആയിട്ട് കാണാമെന്ന ശുഭാപ്തി വിശ്വാസത്തോടെ തൽക്കാലം നമ്മൾ കോയമ്പത്തൂരിൽ നിന്ന് വിടവാങ്ങുകയാണ്. ഐ ആം ജോബിൻ കേമാണി, സൈനിങ് ഓഫ് ഫ്രം മകരക്കൊയ്ത്ത്. ഓക്കെ, താങ്ക് യു.